போட்டுட்டு பால் ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கோரும் ஸ்குவீஸ் ஆகும். பாடி டவுன் பண்ணி பேக் டு பொசிஷன், ரிலீஸ் த பால். செகண்ட் நீக்கு நடுவுல பால் வச்சு ஸ்குவீஸ் ஏ பால், நீ அப் பண்ணனும். டூ நார்மல் பிரீத்திங், ஹோல்ட் இட் ஃபார் 5 to 10 செகண்ட், பேக் டு பொசிஷன். தேர்ட் ரெண்டு லெக்குக்கு நடுவுல பால் வச்சுட்டு ஸ்குவீஸ் ஏ பால், ரெண்டு டோவையும் ஃப்ளோர்ல டேப் பண்ணி லெக் அப் பண்ணனும். ஃபோர்த் ஸ்டாண்டிங் பொசிஷன், பால் ஸ்குவீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கோ ஸ்குவீஸ் ஆகும். போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் ஃபுல் ஸ்குவாட் பண்ணாம மைல்டான ஸ்குவாட் பண்ணி அப் பண்ணனும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் ஆஃப்டர் 3 months அப்புறம் பண்ணலாம். பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். போட்டுட்டு பால் ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கோரும் ஸ்குவீஸ் ஆகும். பாடி டவுன் பண்ணி பேக் டு பொசிஷன், ரிலீஸ் த பால். செகண்ட் நீக்கு நடுவுல பால் வச்சு ஸ்குவீஸ் ஏ பால், நீ அப் பண்ணனும். டூ நார்மல் பிரீத்திங், ஹோல்ட் இட் ஃபார் 5 to 10 செகண்ட், பேக் டு பொசிஷன். தேர்ட் ரெண்டு லெக்குக்கு நடுவுல பால் வச்சுட்டு ஸ்குவீஸ் ஏ பால், ரெண்டு டோவையும் ஃப்ளோர்ல டேப் பண்ணி லெக் அப் பண்ணனும். ஃபோர்த் ஸ்டாண்டிங் பொசிஷன், பால் ஸ்குவீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கோ ஸ்குவீஸ் ஆகும். போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் ஃபுல் ஸ்குவாட் பண்ணாம மைல்டான ஸ்குவாட் பண்ணி அப் பண்ணனும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் மம்மிஸ் ஆஃப்டர் 3 months அப்புறம் பண்ணலாம். பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்.